Hello everyone, I am Kaushik. Welcome to my YouTube channel, The Focus Education Center. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 3rd ஸ்டாண்டர்ட் உடைய CBSE NCERT syllabus Max chapter 5 Fun with Shapes. இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க. Something is wrong. Our rangoli is not like அம்மாஸ் ரங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரங்கோலினா முதல்ல என்ன ரங்கோலி அப்படின்னா நம்ம இமேஜினேஷன் மூலியமா சம்திங் வரைகிறோமோ இல்லைன்னா இங்கே பாருங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம இமேஜினேஷனில் வச்சு வரைகிறது நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணி வரைகிறது தான் ரங்கோலி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அம்மா மேட பிரெட்டி ரங்கோலி வித் டாட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் லெட் அஸ் ஆல்சோ மேட் இட் ஆன் பேப்பர். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்களா, அந்த ரங்கோலி எப்படி வரைகிறாங்க, டாட்ஸ் வச்சு அதில் நிறைய ஷேப்ஸ் வச்சு வரைகிறாங்க. அப்போ நாமளும் வரையலாம், எதை வச்சு, பேப்பரை வச்சு வரையலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும், உங்கள் குரூப்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை டொனேட் பண்ணுங்கள். அது எவ்வளவா இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சதை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு அனதர் இம்பார்ட்டண்ட் என்னன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆஃப்லைன் டியூஷன்ஸ், ஆன்லைன் டியூஷன் அண்டு ஹோம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை சர்க்கிளில் மட்டும் ஹோம் டியூஷன்ஸ். ஸோ இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் டியூஷன் தேவைப்படுது, கிளாஸஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம். நாங்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாகவே எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இயரோட அகாடமிக் இயர் வந்து முடிய போகுது, எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அகாடமிக் இயர் முடிய போகுது. அடுத்த அகாடமிக் இயருக்கு உங்களுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் இல்லை எங்களுக்கு சம்மர் கிளாஸ் இப்போலேருந்தே நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் கிளாஸ்க்கும் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், மேக் அம்மாஸ் ரங்கோலி அந்த டாட்ஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே டாட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் அம்மாவுடைய ரங்கோலி காட்டினாங்கல்ல, அதை வந்து இங்கே வரைய சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே ஃபஸ்ட்டில் வரைஞ்சிருக்காங்கல்ல, இது இருக்குல்ல இந்த ரங்கோலி. ஸோ இதுதான், இதை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைஞ்சிடலாம் தானே. நம்ம அடுத்து போகலாம். ஓகே, நம்ம கொஷின்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். நேம் த ஷேப்ஸ் ட்ரான் இன் அம்மாஸ் ரங்கோலி. ஸோ இதுதான் வந்து அம்மா ரங்கோலி. முன்ன ஒரு டாட் இருந்ததுல்ல, ஸோ இதே டயக்ராமை நீங்கள் அதில் வரைஞ்சி பாருங்கள். ஓகேவா? சேம் கலர் யூஸ் பண்ணி இல்லை டிஃப்ரெண்ட் கலராகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் அம்மாஸ் ரங்கோலி அப்போ இந்த கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நேம் த ஷேப்ஸ் ட்ரான் இந்த அம்மாஸ் ரங்கோலி. என்னென்ன ஷேப் இருக்குது இங்கே பாருங்கள். ஒரு ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா. ஸோ ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அப்போது சர்க்கிள். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஹவு மெனி ஷேப்ஸ் ஆர் மேட் வித். இந்த கொடுத்துருக்காங்களா கேர்வ்டு லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதை வச்சு எத்தனை ஷேப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேர்வ்டு லைன்ஸ் வச்சு எத்தனை ஷேப்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இது ஒரு கேர்வ்டு லைன் தான். கேர்வ்டுனா இதுதானே, கேர்வ்டுனா இதுதான், அப்படி வளைஞ்சிருக்கிறது தான் கேர்வ்டு லைன்ஸ். ஓகேவா? கேர்வ்டு. அப்போ இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒரு 3 அண்ட் இது ஒரு 4. ஸோ வேறு ஏதாச்சும் கேர்வ்டு லைன் வச்சு வரைய முடியுமா? இல்லை, இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ். அப்போ கேர்வ்டு லைன் எத்தனை? 4. கேர்வ்டு லைனை வச்சு 4 ஷேப் வரையலாம். ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி எத்தனை ஷேப் வரையலாம் இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 அகெயின் இது 9 இது 10. அப்போது 10 ஷேப்ஸ் வந்து கேர்வ்டு லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைன் வச்சு வரையலாம். ஓகேவா? 10 ஷேப்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் வச்சு வரையலாம். யூஸ் கட் அவுட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் டு மேக் அண்ட் ரங்கோலி டிசைன் அவுட்லைன் த ஆப்ஜெக்ட் அண்ட் கலர். ஓகே, என்ன பண்ணுறாங்க, கட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி கார்ட்போர்டில் கட் அவுட் பண்ணி எடுத்து அதை வச்சு ஒரு ரங்கோலி மேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? நீங்கள் மேக் பண்ணலாமா? ஏன்னா இதே ஷேப் தான், வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே அசம்பிள் பண்ணி மேக் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ட்ரை டு மேக் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் யூஸிங் ஷேப் கட் அவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண சொல்கிறாங்க, ஷேப் கட் அவுட்ஸ், அதாவது கட் அவுட் பண்ணி ஒரு பேப்பரில் மாதிரி வரைஞ்சி கட் அவுட் பண்ணி இந்த ஷேப்புக்கு எடுத்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஷேப் வரையணும் என்ன தேவை நம்மளுக்கு ட்ரையாங்கிள் தேவை. எத்தனை தேவை? 1, நெக்ஸ்ட்டு ஒரு 2 3 4. அப்போ நம்மளுக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் தேவை. 4 ட்ரையாங்கிள்ஸ் தேவை. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்கொயர் எத்தனை தேவை? 1
2 3. அப்போ ஸ்கொயர் எத்தனை தேவை? ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 3 ஸ்கொயர்ஸ் தேவைப்படுது. அப்புறம் இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அதாவது பின்னாடி இருக்கிறதுனால அது மறைஞ்சிருக்கு. ஓகேவா? இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் எத்தனை தேவை? ரெக்டாங்கிள் வந்து 1 தேவை. ஸோ இந்த மாதிரி கட் அவுட் பண்ணி எடுத்துட்டு அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? 2 ட்ரையாங்கிள்ஸ். அப்புறம் 1 2 3 4 சர்க்கிள்ஸ். ஸோ இதை மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி இது பாருங்கள், 1 2 3 ட்ரையாங்கிள்ஸ், 1 ரெக்டாங்கிள்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள் 2 சர்க்கிள்ஸ், பிளாக் கலரில் இருக்கிற 2 சர்க்கிள்ஸ். இது வந்து செமி சர்க்கிள், அதாவது ஆஃப் செமி சர்க்கிள் ஆஃப், ஒரு ஃபுல் சர்க்கிளோடைய பாதி. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டயக்ராம்லாம் அது இந்த கட் அவுட் வச்சு இந்த டயக்ராமை மேக் பண்ணுங்கன்றாங்க. பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இவ என்ன சொல்கிறா? ஐ வாண்ட் டு மேக் எ கிஃப்ட் பாக்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஃபார் தீபாவளி. ஹவு டு ஐ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் ஃபார் தீபாவளி, ஸ்வீட் பாக்ஸ் தரதுக்காக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா? லெட் us see what a box looks like when it is opened up fully. அப்போது ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம்பளாம் எப்படி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்றது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், collect some cardboard boxes and open them up carefully. What shape do you see in the flattened box அப்படின்றாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க, பாக்ஸை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிருந்தா கிழிச்சிடக்கூடாது. அந்த ஓப்பன் பண்ணுறோம்ல, கீழே வந்து பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிரித்து எடுத்தால் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட்னா அப்படி அமைக்கி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? ஐ வாண்ட் டு மேக் அன் என்வலப் ஃபார் மை தீபாவளி கார்டு. திஸ் இஸ் ஃபார் மை கிராண்ட்பா. அப்போது என்வலப் கார்டுனா ஒரு மாதிரி கார்டு மாதிரி நம்ம செய்வோம்ல, க்ரீட்டிங் கார்டு, விஷஸ் கார்டு, அந்த மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வெளியே ஒன்று பண்ணுறா. இது வந்து அவங்க தாத்தாக்கு, கிராண்ட்பாக்கு அப்படிங்கிறா. ஹவு நைஸ், ஐ கேன் ஷோ யூ ஹவு டு மேக் இட். இந்த க்ரீட்டிங் கார்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறா இவ. இங்கே பாருங்கள், மேக் அன் என்வலப் யூஸிங் அ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர். அதுக்கு அந்த பேப்பர் எப்படி இருக்கணும்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். ஸ்கொயர்னா என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்கொயர் ஷேப். அண்ட் ஃபோல்ட் இட் அஸ் ஷோன் இன் த பிக்சர். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பா. இது என்ன பண்ணுறாங்க? ஸ்கொயர் ஷேப்னா நம்மளுக்கு நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்கொயர் இப்படி தானே இருக்கும், இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி டர்ன் பண்ணுறாங்க. இந்த ஷேப் என்ன பண்ணுறாங்க? லைட்டாக இந்த சைடு டர்ன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருதா? இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருது. லைட்டாக டர்ன் பண்ணிக்கிறாங்க, இப்படி திருப்பிக்கிறாங்க. இந்த எட்ஜு தான் என்ன பண்ணுது? இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்படி இருந்த ஸ்கொயரை இப்படி டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. டர்ன் பண்ணிட்டு இதையும் இந்த சைடு மடிச்சிக்கிறாங்க பாதியா, இதையும் இந்த சைடு மடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுறாங்க? கீழேருந்து இப்படி மேலே மடிக்கிறாங்க. ஸோ கீழேருந்து இப்படி மேலே மடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துடும். அகெயின் மேலே இருக்கிறது கீழே மடித்தா இந்த மாதிரி ஒரு லெட்ரு போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும், கவர் மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பேக்கிங் பிஸ்கெட்ஸ் தே ஃபிட் டுகெதர் இந்த பாக்ஸ் ஸோ வெல். இந்த பேக்கிங் பிஸ்கெட்ஸ்லாம் என்ன பண்ணுற சொல்கிறான்? கரெக்டாக அந்த பாக்ஸ் உள்ள ஃபிட்டாக இருக்குது, அதாவது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறான். எஸ், பிகாஸ் தே ஆர் ஆல் ரெக்டாங்குலர் இன் ஷேப்ஸ் அண்ட் ஹாவ் த சேம் சைஸ். அப்போ இவன் என்ன சொல்கிறா? அது எல்லாமே ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது அண்ட் அதோட சைஸும் வந்து சேமாக இருக்குது, அதனால தான் ஃபிட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்சர்வ் த ஃபேஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், வாட் காமன் அமாங் தெம். ஸோ இதோடைய ஃபேஸஸ்லாம் பாருங்கள், இதில் என்ன காமனாக இருக்குது? இது பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். இந்த பாக்ஸும் வந்து பாருங்கள், இதுவும் வந்து என்னது? ஒரு ரெக்டாங்கிள். இந்த சாக்லேட் இதுவும் வந்து பாருங்கள், இதுவும் என்னது? ஒரு ரெக்டாங்கிள். அப்போ இதெல்லாம் என்னது? தே ஆர் ரெக்டாங்கிள், ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஓகேவா? ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட், I got a square and a rectangular after tracing the wooden box. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு உடன் பாக்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது இவனுக்கு ஸ்கொயரும் கிடைச்சிருக்கு, ரெக்டாங்கிள் ஃபேஸும் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, அண்ட் இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரேஸ் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். I got 3 different rectangles after drawing outlines of the match box. இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து அதோட அவுட்லைனை ட்ரா பண்ணி பார்க்குறா. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 3 ஃபேஸஸ் வந்து இவளுக்கு கிடைச்சிருக்கு.
இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மேட்ச் பாக்ஸோடைய இந்த இடம். ஓகேவா, இந்த இடம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்க, இது எங்க இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா டாப் இந்த சைடு ஃபேஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் மேல இருக்கிற சின்ன ரெக்டாங்கிள், இது எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? இது வந்து பாருங்க, இது வந்து இங்க சைடுல இருக்கிறது, இந்த சைடுல இருக்கிறது. ஓகேவா, இந்த சைடுல இருக்கிறது. ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Why did the two children get different shapes? Discuss. ஏன் வந்து அந்த children வந்து different shapes கிடைச்சிருக்கு? Because they traced the shape of shapes and faces of different ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ என்ன, அது டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் வந்து ரெக்டாங்கிள். இப்போ ஒரு கியூப் எடுக்கிறீங்க, ஒரு எரேசர் எடுக்கிறீங்கன்னா அதுவும் ரெக்டாங்கிள் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸும் ஆகுது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்க, பாக்ஸ் வந்து ஸ்கொயர், ஆர் கியூப் வந்து ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வருது, அது கொஞ்சம் பெருசாக மாறும், சைஸும் மாறும். ஸோ அதான் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா, நேம் எனி 3 objects that have rectangular faces. 3 objects rectangular faces என்னென்ன சொல்லலாம்? நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணல, ஸ்கேல். நெக்ஸ்ட் என்னது, எரேசர். எரேசர் வந்து நிறைய இடத்துல நிறைய ஷேப்ஸ் இருக்கு, ரெக்டாங்குலராகவும் இருக்கு, ஸ்கொயராகவும் இருக்கு, செமிஸ்பியர்ல இருக்கு, வேற நிறைய ஷேப்ஸ்ல ஹெக்ஸகனல்ல இருக்கு, பென்டகனல்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு. ஸோ எரேசர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லயும் இருக்கிறதுனால நம்ம எரேசர்னு எடுத்துப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஷார்ப்னர். ஷார்ப்னரும் அதே மாதிரி தான், ஷார்ப்னரும் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பார்த்துருக்கோம், அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், ட்ரேஸ் ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் எனி கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் ஷார்ப்னர் ஆர் எரேசர். ஓகே, என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். கியூபாய்டல்னால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 3D ஷேப், ரெக்டாங்குலரோடைய 3D ஷேப் தான் வந்து கியூபாய்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரெக்டாங்கிளோடைய இது ரெக்டாங்கிள், இது வந்து 2D ஷேப். ஓகேவா, இது ரெக்டாங்கிள், இது வந்து 2D ஷேப். 3D ஷேப்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, 3D ஷேப்னா இதே ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஃபேஸஸ் வரைகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னது 3D ஷேப், அண்டு இதுதான் வந்து கியூபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இதுதான் வந்து கியூபாய்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ட்ரேஸ் ஆல் த ஃபேஸஸா. அப்போ ஒரு ஷார்ப்னரே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ப்னர் எடுக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா, அதோட பெரிய சைஸ் ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 எப்படி இருக்கும்? அதே ஷார்ப்னரை கொஞ்சம் திருப்பி வச்சா எப்படி இருக்கும்? சின்னதாயிருமா? அப்போது ஃபேஸ் வந்து அதை திருப்பி வச்சா இந்த ஷேப்பில் வந்துடுமா? கொஞ்சம் சின்னதாயிரும். அகெயின் அதை மறுபடியும் தலைகீழ அப்படி கவுத்தி வச்சா இன்னும் ரொம்ப சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா? ஓகேவா, இதுதான் வந்து 3 ஃபேஸஸ் ஆஃப் எரேசருக்கும் இப்படி தான் இருக்கும், ஷார்ப்னருக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் டிட் யூ கெட்? எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாட் ஷேப்ஸ் ஆர் தீஸ் ஃபேஸஸ்? இந்த ஃபேஸஸ்லாம் என்ன ஷேப்ஸு? இதெல்லாம் வந்து ரெக்டாங்கிள்னு மட்டும் போட்டுக்கோங்க, ரெக்டாங்கிள் ஃபேஸஸ். டிட் யூ கெட் எ ஸ்கொயர்? நோ. ஏன்? ரெக்டாங்கிள்னு அவனே சொல்லிட்டான், அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்கொயரில் கிடைக்கும்? கேன் யூ கெட் 6 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸ் பை ட்ரேசிங் எ கியூபாய்டு? ஸோ நம்மளுக்கு 6 டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள் கிடைக்குமா? 6 டிஃப்ரெண்ட்னா நம்மளுக்கு கிடைக்காது. நோ. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு 6லாம் கிடைக்காது. எத்தனை கிடைக்கும்? 3. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு 3 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். கேன் அ கியூபாய்டு ஹேவ் அ ஃபேஸ் லைக் அ ட்ரையாங்கிள்? இப்போ கியூபாய்டுக்கு வந்து எங்கேயாச்சும் ட்ரையாங்கிள் ஃபேஸில் இருக்கா? நோ. ட்ரையாங்கிள் ஷேப்பில் எங்கேயுமே இல்லை ஃபேஸு. The face of a cuboid are dash in shape. The face of a cuboid are rectangle or square in shape. அதாவது நம்ம சொன்னல ஸ்டார்டிங்லேயே எல்லா ஷேப்லையுமே இருக்குது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது, நிறைய ஷேப்பில் இருக்குது. அதுதான் நாங்கள் எழுதியிருக்கோம். ஃபேஸ் ஆஃப் அ கியூபாய்ட் ஆர் ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர் இன் ஷேப். ஸோ அந்தந்த ஆப்ஜெக்டை பொறுத்து, நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து. இங்கே பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் த ரெக்டாங்கிள்ஸ் யூசிங் த சைடு கிவன் பிலோ. ஓகே, இதை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் வரையணுமா? வரைஞ்சிடலாம். இப்போ அதே மாதிரி தான், இப்படி ஒரு டாட் போட்டால் இது ஒரு ரெக்டாங்கிளாக மாறிடும். இதையும் இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம்?
இப்படியே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த டாட்ஸோட ட்ரா பண்ணணும். இந்த டாட்ஸோட ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிளாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் வந்து இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட், ட்ரா 3 bigger rectangle around this smaller rectangle. அப்போ இந்த ஸ்மாலர் ரெக்டாங்கிளுக்கு சுற்றி நம்ம ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணலாமா? அது நம்ம எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். வேறு சைட்லேயும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே இப்படியே கூட ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு மேலே இதோ பாருங்கள், இப்படியே கூட நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெக்டாங்கிளை இப்படியே கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லையா வேற எங்கன்னா ஃபார்ம் பண்ணணும்னா அதோ இப்படி கூட இந்த ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்படி கூட இந்த ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற என்ன ஃபார்ம் பண்ணலாம்? இங்கே கூட ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்படி கூட ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்டாங்கிள் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 3 தானே கேட்டிருக்காங்க, நம்ம நிறைய வரைகிறோம். ஸோ 3 நீங்கள் எவ்வளோ நாளும் வரைச்சிக்கலாம். பிக்கர் ரெக்டாங்கிள் ஆனால் என்னது அதோட பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இதோட மற்ற 3 பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? Count and write the number of rectangles in the following picture. இதில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு அதை கவுண்ட் பண்ணி நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கவுண்ட் பண்ணலாமா? இது வந்து பாருங்க, இது வந்து 1 இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இது வந்து 2, அகைன் இது வந்து 3, இது 4 இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இது 4, இது 5. ஓகேவா? 5 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இந்த பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸ் சுற்றி இருக்குல்ல, இந்த சுற்றி இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த சுற்றி இருக்குல்ல இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இது வந்து என்னது டோட்டலாக ரெக்டாங்கிளா, இது வந்து 6th one. ஓகேவா? இது வந்து 6th one. நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இது ஒன்று, இது 1 2 ரெண்டாக பிரிச்சிருக்கோம்ல, இது மொத்தமாக சேர்த்தா என்ன வரும்? இது மொத்தமாக சேர்த்தா இது வந்து 3ன்னு வருமா? மொத்தமாக சேர்த்தா இது வந்து 3. ஓகேவா? சரி, மொத்தமாக சேர்த்தா இது வந்து 7. சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, இது டோட்டலாக வந்து 7. அகைன் இது பாருங்கள், இது டோட்டலாக ரெண்டாக தானே பிரித்தோம், இது டோட்டலாக வந்து என்னது, இது டோட்டலாக 8. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது இந்த ரெக்டாங்கிள் இப்படி இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் இது மொத்தமாக சேர்த்து எத்தனை வரும்? 9. அண்டு அதே ஆப்போசிட் சைடு இந்த சைடும் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போது இந்த ரெக்டாங்கிள் இது மொத்தமாக சேர்த்து என்ன வரும்? இது மொத்தமாக சேர்த்து 10ன்னு வரும். ஓகேவா? மொத்தமாக எத்தனை இருக்குது? அப்போது 10 ரெக்டாங்கிள்ஸ் இந்த டயக்ராமில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு look at the different rectangles given below and answer the following question. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பார்த்துட்டு கீழே இருக்கிறத நம்ம ஆன்சர் பண்ணணும். How many sides are there in a rectangle? மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது ரெக்டாங்கிளுக்கு? சைட்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைட், ஃபோர்த் சைட். அப்போ ரெக்டாங்கிள் மொத்தம் எத்தனை சைட் இருக்குது? 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைட்ஸ். நெக்ஸ்ட்டு, how many corners are there in a rectangle? கார்னர்ஸ்னா 2 லைன் ஜாயின் ஆகுதுல்ல, அப்போ இதுதான் கார்னர், இதுதான் கார்னர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு லைன், இது ஒரு லைன் ஜாயின் ஆகுதா, அப்போ இது ஒரு கார்னர். இது ஒரு லைன், இது ஒரு லைன் ஜாயின் ஆகுதா, அப்போ இது ஒரு கார்னர். நெக்ஸ்ட் இது ஒரு லைன், இது ஒரு லைன் ஜாயின் ஆகுதா, இது ஒரு கார்னர். இது ஒரு லைன், இது ஒரு லைன் ஜாயின் ஆகுது, இது ஒரு கார்னர். மொத்தம் எத்தனை கார்னர்ஸ்? 1 2 3 4 கார்னர்ஸா? நெக்ஸ்ட், ஆர் தே எனி சைட் இன் அ ரெக்டாங்கிள் தட் ஆர் ஈக்குவல் இன் லென்த் டு ஈச் அதர்? ரெக்டாங்கிளில் ஏதாச்சும் ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம ரெக்டாங்கிள் பற்றி பார்த்துருப்போம்ல, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் இப்போது இது ஏ அப்படின்னா இதோட ஆப்போசிட் என்ன? இதுதானே இதோட ஆப்போசிட். அப்போ இதுவும் என்னவா இருக்கும்? ஏவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னவா இருக்கும்? 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அகெயின் இது பி அப்படின்னா இதோட ஆப்போசிட் என்ன? இதுதானே இதோட ஆப்போசிட்டு. அப்போ இது பியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட், வாட் டு யூ நோட்டீஸ் இன் அ ரெக்டாங்கிள்? டிஸ்கிரைப் இட் இன் யுவர் வேர்ட்ஸ். ஸோ என்ன நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம படித்தோம்ல அதே தான் அப்படியே சொல்லலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 4 கார்னர்ஸ் இருக்கும், அதே மாதிரி 4 சைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதோட உங்களுக்கு
இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.